தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நான் என் கையில் வச்சுருக்க மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மூலிகை பேர் தான் மூக்குத்தி பூண்டு. இதோட காய் பாருங்கள், இதோட இலையை பாருங்கள். ஸோ இந்த மூலிகை நமக்கு எந்த மாதிரி பயன்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த வெட்டு காயங்களுக்கு அற்புதமான மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட இலைகளை நல்லா ஒரு எண்ணெயில் வணக்கி நீங்கள் அந்த எண்ணெயை உங்களோட வலி இருக்கிற மூட்டு கை கால் வலி இருக்கிறவங்க இதை ஆயிலாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்கம் அதிகமாக இருக்குது, மூட்டுகளில் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த இலைகளை அதே மாதிரி நல்லெண்ணெயிலையோ இல்லை விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி அதை உங்களோட முட்டிக்கு மேலே இதை வச்சு ஒரு துணி, சின்ன ஒரு காடா துணியோ இல்லை ஒரு காசுன்னு சொல்லுவோம், ஸோ அந்த மாதிரி ஒரு துணிகளை வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 ஹவர்ஸில் உங்களுக்கு நல்லா அந்த வீக்கம் வத்துறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த வெட்டு காயங்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி ஒரு திரவம் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன். இதை இந்த மாதிரி உங்களுக்கு வெட்டு காயம் எங்கேயோ ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இதை நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இது இப்படி தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஸோ இந்த மாதிரி அது கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது உங்களோட வெட்டு காயத்து மேலேயோ இல்லை ஏதாவது கட் ஆயிருச்சுன்னா ஸோ அது மேலே நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே இந்த வெட்டு காயம் மூடுறதா இருக்கட்டும், இந்த ரத்தம் அதிகமாக வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்.